தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான ஒரு போண்டா தான் பார்க்க போகிறோம். இது வந்து மங்களூர் போண்டா, மைசூர் போண்டான்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம மைதா மாவில் தான் செஞ்சுருக்குறோம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற இந்த போண்டாவை எப்படி செஞ்சுருக்குறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இந்த போண்டாவோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். இது கூட ஒரு டீயோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செஞ்சோன்னு இப்போ பார்த்துடலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன். இந்த தயிர் வந்து கொஞ்சம் நல்லா புளிச்சிருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தயிரை நல்லா ஸ்பூன் வச்சு கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். 1 கப் தயிருக்கு 1 கப் மைதா மாவு கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் கோதுமை மாவுலேயும் செஞ்சிடலாம். ஏற்கனவே நம்ம கோதுமை மாவுலேயும் செஞ்சுருக்குறோம் இந்த ரெசிபியை. அதோட லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு வந்து சோடா உப்பு, நம்ம ஆப்ப சோடா வச்சுருப்போம்ல அது. இது போடுறதுனால நல்லா ப்ளஃபியாக வரும், அதனால் நம்ம ஆப்ப சோடா இதுக்கு கொஞ்சம் மஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னா தான் போண்டாவில் நல்லாயிருக்கும். காரம் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் அதுக்கு தேவையான காரத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் சீரகம், அதையும் சேர்த்து எல்லாத்தையும் மாவு கூட சேர்த்துடலாம். சீரகம்லாம் இதோட சேர்த்து செய்கிறனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட் யாரும் வந்துட்டாங்கன்னா எதுவுமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப அட்டகாசமாக அந்த போண்டாவை செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியான இந்த போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, அப்புறம் மாவு தண்ணி ஆயிரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு கலந்துட்டு தண்ணி பத்தலைன்னா கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி போடும்போது இப்படி நல்லா விழுவணும். அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன சின்ன பாலாக போட்டு நம்ம போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். மாவு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா தான் நல்லா ப்ளஃபியாக வரும். பாருங்கள், நம்ம போட்டோடனே சின்ன உருண்டை போட்டோடனே நல்லா ப்ளஃபியாக வருது. இந்த மாதிரி நல்லா ப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு நம்ம கலந்து கொடுக்கலாம். போட்ட உடனே நம்ம கலந்துடக்கூடாது. எப்போவும் சொல்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டு கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு டீ வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மங்களூர் போண்டா, மைசூர் போண்டா ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.